இப்ப ரீசெண்டா ரொம்ப டாக்டேட்டிவா இருக்கிற ஒரு படம் தான் அப்சர்ஷன். அச்சுச்சோ அவரா அப்படின்ற படம் தான். ஆனா அந்த படத்தை பத்தி இப்ப நம்ம பேசல. இப்ப பேச போற படம் வந்து 29. இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்துருச்சு. சொல்லப்போனா நான் தேட்டர்ல பார்த்திருந்தேன். இந்த படம் ஏன் இப்ப நான் பேசுறேன்னா, ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு மேல பயங்கர ஹேட் வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அவ்வளவு ஹேட் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த படம் இல்ல. உங்க ஒப்பீனியன் நான் அதை குறை சொல்ல விரும்பல. பட் நீங்க இவ்வளவு வன்மத்தை கக்குற அளவுக்கு அந்த படத்துல என்ன இருக்கு, இல்ல என்னத்தை நீங்க எதிர்பார்த்து போய் அது கிடைக்கலன்றது எனக்கு தெரியல. அதோட டேரக்டர் ரத்னா, டேரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், டைலாக் ரைட்டர் எல்லாம் தாண்டி அவர் ஒரு பொயட்டா தான் நான் பாக்குறேன். ஒரு கவிஞன் எல்லாத்தையும் ரசிச்சு வர்ணிச்சு எழுதியிருப்பாப்புல. பல ஆண்களுக்கு தங்க வாழ்க்கையை பத்தின அடையாளமோ இல்ல வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு என்னன்றத பத்தியான புரிதலோ யோசனையோ இல்லாம பொதுவா போற வாழ்க்கையை போறபடியே கழிப்போம் அப்படின்ற மனப்பக்குவத்துல தான் இருக்கும். அந்த மைண்ட் செட்ல தான் இங்க பலர் இருக்கும். அதை ஏத்துட்டு தான் ஆகணும். ஆனா பெண்களுக்கு அப்படி இருக்காது. அவங்க லைஃப் பத்தின டிசிஷன்ஸ், அவங்க லைஃப் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க கரியர் கோல்ஸ் அப்படின்றத உளவியல் சம்பந்தப்பட்டே அவங்க வடிவமைச்சுக்கிட்டே வந்து அதை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. அப்படி இருக்க ஒரு 2 கேரக்டர்ஸ்குள்ள வடிவமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு லைன் தான் நான் பாக்குறேன். அதனால ரத்னாவோட டைலாக்ஸும் அதை ஸ்கிரீனா விஷுவலா கொடுக்குற ஸ்பேஸ் இருக்குல்ல, சட்டுன்னு கேட்டா திருப்பி போட்ட திருக்குறள் தான் அவளோட லிப்ஸ், மேல்வரி சின்னதா கீழ்வரி பெருசா இருக்கும்ன்றது மட்டும் தான் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்க அந்த சின்னதா ஹேர் ஸ்டைல், பேப்பர் வெயிட் மாதிரி மல்லிப்பூன்ற அந்த டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், நீ ஆண் நான் பெண், ஆனா இந்த சமுதாயம் ஏகப்பட்ட விஷயத்த கட்டமைச்சு வச்சிருக்கு, அதை தூக்கி போடுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல காதலி காதலனுக்காக சொல்லக்கூடிய கவிதையா இருக்கட்டும், இது மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல குறிப்பா 28க்கும் 29க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, 29க்கும் 30க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றல வயசுல இந்த மாதிரியான பல விஷயங்களை சின்ன சின்னதா அணுவணுவா ரசிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் சிக்கல், சமுதாயம், பொருளாதாரம் என்ற மாதிரியான எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதை கவிதையா, ஒரு கதையா, ஒரு திரைப்படமா கொடுத்ததுதான் ரத்னாவோட பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. அது வேற சில காரணங்களாலையும் இருக்கலாம். ஆனா நீங்க இவ்வளவு வன்மத்தை கொட்டுற அளவுக்கு அந்த படங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா மேபி ஓவரா மைண்ட் வாய்ஸ்ல பேசியிருக்கலாம், ரொம்ப அழகியலாவே கொண்டு போயிருக்கலாம், அந்த எஸ்தட்டிக்கா கொண்டு போய் ஓவர் டோஸ் ஆயிருக்கலாம், இல்லைன்னா சொல்லல. ஆனா தனக்கான அடையாளம், தனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், அதை நீ தேடணும்ன்றதுல ரத்னம் ரொம்ப கிளியர் அண்ட் கட்டா தான் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். சினிமாட்டிக்கா சில விஷயங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா லைஃப்ல இது அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகுமானா தெரியாது. ஆனா நம்ம யாரு, நம்ம அடையாளம் என்னன்னு நம்ம தேட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறது நம்ம காதலிக்கப்பட்ட நபர்களாலையும் இல்ல நம்மள காதல் செஞ்ச நபர்களாலையும் தான் இருப்போம். அதுதான் உண்மை. அதுதான் இந்த படமும் சொல்ல வருதுன்னு என்னோட புரிதலை நான் சொல்றேன். ரெண்டாவது வீடியோ ரத்னா செதுக்கிருக்கா போல எல்லாத்தையுமே. இட் வாஸ் அ குட் ஒன். பாடல்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைம் இருந்தா கண்டிப்பா ஓடிடில பாருங்க. ஹேட் எல்லாம் தூக்கி வச்சுட்டு என்ன சொல்ல வரோம், என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுப்போம். நன்றி.